விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணுறத பார்க்குறாங்க. காவேரி வீடியோவில் பார்த்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அப்போ வரதா வந்து காவேரி வரதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா வந்து நீ யார் வர்றதுக்கு, உனக்கு என்ன உரிமை இருக்குது, நீ ஏன்டி இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கா உரிமை இல்லை, நான் தான் அவரோட பொண்டாட்டி, எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கரெக்டாக இருக்குது, நான் ஏன் வரக்கூடாது, நான் தான் வந்து லீகலாக அவரோட ஒய்ஃபு, நீ கேள்வி கேட்க நீ யார் முதல்ல அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என் என் ஹஸ்பண்டை யாருக்காகவும் நான் விட்டு தரத்துக்கு ஐடியாவே கிடையாது. என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே பார்த்துட்ருக்காங்க வெண்ணிலா. என்னமோ நீ ஒதுங்கி போனேன், இப்போ ஏடி வந்தேன் அப்படின்னு கேட்குறேன். யார் ஒதுங்கி போனது, நான் என் ஹஸ்பண்ட் நிம்மதியாக இருக்கணும், அவர் வந்து கரெக்டாக முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நாள் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன். அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன்னா ஒரே ரெடியாக போயிட்டேன்னு அர்த்தமா? என் புருஷனை என்னைக்குமே நான் விட்டு தர மாட்டேன், யாருக்காகவும் விட்டு தர வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நீ யார்டி இதெல்லாம் கேட்குறதுக்கு? இங்கே பார், என் புருஷனை கட்டாய கல்யாணம் பண்ணுறேன் சொன்னதே தப்பு, அதுக்கே வந்து உன்னை வச்சு செய்யணும், அதை விட்டுட்டு போனால் போதுன்னு விட்டால் ஓவராக பண்ணிகிட்ருக்கியா? இங்கே பாருங்கள் சார், என் புருஷனை வந்து வேணும்னே இவங்க கட்டாய கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க, லீகலாக ஒரு ஒய்ஃப் நான் தான் சார், இது எப்படி சார் கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு போலீஸ் வந்து கரெக்டுமா நீங்கள் சொல்கிறதெல்லாம், ஆனால் இவர்கிட்ட வேறு கம்ப்ளைண்ட் வந்திருக்கேம்மா, இந்த பொண்ணோட அப்பா அம்மாவை இவர் தான் வந்து ஆக்ஷன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பரசு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சார் அவர் கொடுத்த எந்த கம்ப்ளைண்ட்டும் கரெக்ட் இல்லை சார், அவர் நல்லா போய் சொல்கிறாரு சார், அது எப்படி சார் ஆக்ஷன் பண்ண முடியும்? அதுக்காக ஆக்ஷன் பண்ணிவிட்டு எப்படி சார் அந்த பொண்ணை கூட்டினு வந்து வீட்டில் வச்சுப்பாரு, எப்படி சார் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாரு, என்ன சார் இது லாஜிக்கே இல்லாமல் அவர் பேசுகிறாருன்னு நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துருக்கீங்க. இங்கே பாருமா, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால நாங்கள் விஜய் அரெஸ்ட் பண்ணுறோம். இப்போது அவர் கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கினா தான் இந்த கேஸ் வந்து விஜய் வெளியே வர முடியும். அப்படி வர முடியல நான் வந்து கோர்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போவேன் இந்த கேஸை. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எதுக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க, இந்த கேஸ்லேருந்து விஜய் எப்படி வெளியே எடுக்கிறது எனக்கு தெரியும், என் புருஷனை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியும், கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க சார், அவரோட கம்ப்ளைண்ட்டை அவர் கையாலேயே நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு ஓ வாபஸ் வாங்க வச்சிடுவியா, அந்தளவு இருக்கா, நீ என்ன கெஞ்சினாலும் சரி, என் காலில் விழுந்தாலும் சரி, நான் வாபஸ் வாங்க மாட்டேன்டி அப்படின்றாரு அன்பரசு. நீங்களே வாபஸ் வாங்குவீங்க, அது நடக்க தான் போகுது அப்படின்னோடனே, என்ன அன்பரசு இப்படி சொல்கிறா அவ, உண்மையிலே வாபஸ் வாங்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் ஏன் வாபஸ் வாங்கணும், இங்கே பாரு பசுபதி, நான் வாபஸ் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது சம்மந்தி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் வாபஸ் வாங்கினீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு, அதெல்லாம் நான் ஏன் பண்ண போகிறேன், அவள் என்ன பண்ணாலும் சரி, என்ன கெஞ்சி கேட்டாலும் சரி, மிரட்டி கேட்டாலும் சரி, நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்றாரு. அதையும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இங்கே வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை வந்து வார்ன் பண்ணுறாங்க. இங்கே பார், தேவையில்லாத வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது, விஜயை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு வற்புறுத்து, இதெல்லாம் வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேறு, என் புருஷன் பேச்சுக்கு இதுக்கப்புறம் நீ வரக்கூடாது, என் புருஷன் கூட நான் இருக்கேன், என்றைக்குமே நான் தான் அவர் பொண்டாட்டி, அது மாறவே மாறாது, எங்கள் 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தேன் நல்லவளாகவே நான் இருக்க மாட்டேன், இந்த காவேரி எப்படி இருப்பானே தெரியாது, எதையும் மாமா கூப்பிட்டுட்டு இதோடு வந்து ஊருக்கு போகிற வழியை பாரு, இந்த கேஸை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்கள, இதுலேருந்து விஜய் எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரணும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் எடுத்து வந்து காட்டுறேன், நீ பார்க்க தானே போகிற, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜய் கிட்டே போகிறாங்க. காவேரி ஏண்டி இப்படிலாம் வந்து டென்ஷன் ஆகிற, நான் பார்த்துக்கிறேன் காவேரி, அதெல்லாம் விடுங்க, இங்கே பாருங்கள், இந்த டைமில் நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பொண்டாட்டி நீங்கள் நம்புறீங்கல்ல, ஒன்றும் நம்பாமல் எப்படி காவேரி, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் உங்களை நான் வெளியே எடுப்பேன், இந்த காவேரியை நம்பிக்கேன், கண்டிப்பாக நான் வெளியே எடுப்பேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே விஜய் வந்து உருகிறாரு. உடனே கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, இந்த டைமில் நீங்களும் நானும் ரொம்ப தைரியமாக இருக்க வேண்டிய டைம், யார் என்ன பண்ணாலும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் காவேரி, உன்னை பற்றி நீ எனக்காக எப்போவுமே இருப்பேன்னு தெரியும் அப்படி சொல்லிட்டு விஜய் கண்களாங்க. இவங்க ரொம்ப கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெள்ளாவளை தாங்க முடியல, என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க வெண்ணிலா.